புதிய கல்குவாரிக்கு மக்கள் எதிர்ப்பு. தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை எங்களுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே புதிய கல்குவாரி அமைக்கப்பட இருக்கும் நிலையில் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே அப்பகுதியில் 7 கல்குவாரிகள் செயல்பட்டு வரும் நிலையில் புதிதாக கல்குவாரி திறந்தால் தாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை பகுதியில் புதிய கல்குவாரி அமைக்க தனியார் முயற்சித்து வரும் நிலையில் அதற்கு அப்பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர். ஏற்கனவே பகுதியில் 7க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்படுவது வரும் நிலையில் புதிய கல்குவாரி அமைத்தால் தங்களது விவசாயம், சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே பகுதியில் கல்குவாரி நடத்தி வரும் நிறுவனம் தங்களுக்கு சொந்தமான 32 ஏக்கர் நிலத்தில் புதிய கல்குவாரி அமைக்க திட்டமிட்டு உள்ளதாக சொல்லும் மக்கள் கல்குவாரிக்கு அருகே பள்ளி, அரசு மருத்துவமனை, விவசாய நிலங்கள், நீர் புறம்போக்கு குளம் ஆகியவை இருப்பதை மறைத்து அனுமதி பெற முயற்சிப்பதாகவும் கூறுகின்றனர். பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லுகின்றனர். ஏற்கனவே செயல்பட்டு வரும் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் புதிய கல்குவாரி அமைத்தால் குடிநீர், விவசாயம் பாதிக்கப்படும். எனவே மேலும் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு, புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கின்றனர். கொஞ்சம் கொஞ்சமாக சாவதை விட கல்குவாரி அமைத்தால் ஒட்டுமொத்தமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசாங்கத்துக்கு இந்த புதிய கல்குவாரி வரக்கூடாது. அது மீறி அனுமதி கொடுத்தாங்கன்னா நாங்க எல்லாமே அறப்போராட்டத்துல உட்காந்துக்குவோம். எல்லா பேருமே இது உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி அங்கே போட்டு செட்டு போட்டு அனைத்து இதுமே இது கட்சி பாரபட்சம் இல்லாம எல்லா பேருமே எங்க ஊர் பொதுமக்கள் சார்பாக தான் கேட்கிறோம். இப்ப நாங்க என்னன்னா இந்த கல்குவாரியினால பாதிப்பு நிறைய வரப்போகுது. அதனால இந்த கல்குவாரிக்கு தமிழக அரசாங்கம் அனுமதி அளிக்க கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கும். எல்லா தரப்பு மக்களுடைய கோரிக்கை இதுதான். என்னுடைய ஆத்தூர் தொகுதி ரெட்டியார்சத்திரம் ஒன்றியம் புதுக்கோட்டை ஊராட்சி. இப்போ நாங்கள் எங்கள் ஊர் பகுதியில் புதுசாக தேவர் கிரானைட் குவாரிங்கிறவங்க சர்வே நம்பர் 244ல் அவங்களுக்கு மொத்தம் 33 ஏக்கர் இருக்குது. அதில் இப்போ 7 ஏக்கரில் புதிய கல்குவாரிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் இந்த இடத்துல புதிய கல்குவாரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. எங்களுடைய மக்கள், புதுக்கோட்டை மக்கள் மற்றும் சுற்றியுள்ள எல்லா மக்களும் சேர்ந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகளுக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொல்லி ஆட்சியர் அவர்களிடமும் சென்ற தமிழக அரசு மாவட்ட அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களிடம் சொன்னோன்னே அவங்க உடனடியாக அந்த அனுமதியை நிப்பாட்டிட்டாங்க. அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட சொல்லி உடனே நிப்பாட்டிட்டாங்க. இந்த தடவையும் மீண்டும் அனுமதி கேட்டிருக்காங்க. 23ஆம் தேதி ரெட்டியார்சத்திரம் அண்ணாமலையார் செட்டியார் மண்டபத்துல புதிய கல்குவாரிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இது குறித்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ஒரு 5 தடவை GDPயில் போய் மனு கொடுத்தோம். ஆனால் ஆட்சித்தலைவர் மற்றும் மெயின்ஸு, பொல்யூஷன் கண்ட்ரோலு மற்றும் தாசில்தார் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்துருந்தோம். ஆனால் சரியான நடவடிக்கையோ அவங்க இந்த ஏரியாவை கூட ஆய்வு பண்ணாமல் பெயரளவுக்கு மட்டும் பண்ணிட்டு மீண்டும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தணுங்கிற முயற்சியிலே இருக்காங்க. நாங்கள் கூட எங்க ஊர் பகுதிக்கே புதுக்கோட்டை பகுதி, இந்த பகுதியில தான் மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். இங்கிருந்து எங்களுக்கு 4 கிலோமீட்டர் ரெட்டியார்சத்திரத்துல நடத்துனீங்க, எல்லாரும் மக்களும் பொதுமக்கள் கலந்துக்க முடியாது, புதுக்கோட்டையில கூட நடத்துங்கன்னு நாங்க சொன்னோம். ஆனா அதுவும் அவங்க செவி சாய்க்கல. மேலும் பாத்தீங்கன்னா இந்த புதிய கல்குவாரி அமையிற இடத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு 7 குவாரி கிரஷர் இருக்கு. அதாவது 7 கிரஷரு குவாரி இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா செந்தூர், பிரீமியம், ஓம் சக்தி, சித்தாரா, சக்தி முருகன், இப்படி 7-8க்கு மேல குவாரி ஆல்ரெடி தேவர் ஒரு 50 மீட்டருக்குள்ளேயே ஆல்ரெடி பழைய குவாரியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மீண்டும் இவங்களதுமே புதுசா அனுமதி கேட்டிருக்கிறவங்களதும் புதுசா ஆல்ரெடி பழசு இருக்கு. மீண்டும் இது பாத்தீங்கன்னா குடியிருப்புகளுக்கு பக்கத்துல வந்துருது. எங்க ஊருக்கு புதுக்கோட்டை மக்களுக்கு ரொம்ப பாதிக்கும். ஒரு 300 மீட்டருக்குள்ளதான் இருக்கு. இப்ப அவங்க கருத்து கேட்பு கூட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கிற அந்த சர்டிபிகேட் ஆவணங்கள்ல பாத்தீங்கன்னா
அரசு மருத்துவமனையே மறைச்சிருக்காங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா புதுச்சத்திரத்தை தான் கொடுத்துருக்காங்க. அரசு மேல்நிலை பள்ளி எங்க ஊர்ல 50 வருஷத்துக்கு மேல இருக்கு. அந்த அரசு மேல்நிலை பள்ளி ஸ்கூல் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா வாடிப்பட்டியை காமிச்சிருக்காங்க. இப்ப அரசு மருத்துவமனையும் புதுக்கோட்டையில இருக்கு, ஸ்கூலும் இருக்கு. ஆனா இதெல்லாம் அவங்களுடைய ஆவணத்துல காட்டவே இல்லை. அந்த கிராமம் பாத்தீங்கன்னா அது பக்கத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகள் காளிதாஸ் இது, கோபால்சாமி, முத்துச்சாமி, படேலு, ரவி இவங்களுக்கெல்லாம் கொட்டம் வீடு இதெல்லாம் அது பக்கத்திலேயே அந்த குவாரி அமையக்கூடிய பக்கத்திலேயே விவசாயிகளுடைய இது இருக்கு. வீடு, மாடு, கால்நடை எல்லாம் இருக்கு. அப்புறம் இன்னும் மேலும் பாத்தீங்கன்னா இங்க தேவர் மலை பக்கத்திலே ஃபாரஸ்ட், அதுவும் பக்கத்துல இருக்கு. தேவர் மலையிலிருந்து வரக்கூடிய ஓடை இவங்க அந்த இதுலயே எஃப்எம்பி அவங்க ஆவணத்துல காட்டவே இல்லை. ஓடை பாத்தீங்கன்னா இங்க நாயக்கர் குளம் வரைக்கும் வருது. அந்த நாயக்கர் குளத்தையுமே கணக்கு அந்த ஆவணத்துல காட்டாம விட்டுருக்காங்க. அப்ப இதெல்லாம் இந்த குவாரி அமைஞ்சிச்சுன்னு வைங்களேன், இதெல்லாம் அவங்க வெடி போட்டு இந்த இதாயிரும். அந்த குளத்துக்கு வரக்கூடிய ஓடை இதெல்லாம் சேதாரம் ஆயிரும். அப்படிங்கன்னா இதனுடைய மாசு கட்டுப்பாடு என்னன்னீங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் எங்க ஊர்ல எடுத்தீங்கன்னா ஒரு 4-5 குழந்தைகளுக்கு மேல கேன்சரும் வந்திருக்கு. அது வேணா அவங்க பேர் இப்ப நான் சொல்லல. தனித்தனி இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது என்னன்னு முதல்ல ஆராயணும். இதெல்லாம் ஆராய்ஞ்சு அப்புறம் பெண்களுக்கு கேன்சர் பெண்களுக்கும் நோய் கருத்தரிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் சரியான முறையில இது நடக்கிறது இல்ல. இதெல்லாம் என்ன இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் தான். காற்று மாசு